ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் கார்த்திகை தீப வாழ்த்துக்கள். என்னன்னே தெரில, எல்லா டைம்லையுமே பூக்கள் வந்து அதிகம் கொடுத்துட்ருக்குற என் மாடி தோட்டத்தில் இன்றைக்கி பூவே இல்லை. அதிகமாக என்ன சொல்கிறது, ஒரு 2 பூ 3 பூ அப்படி தான் இருக்குது எல்லா செடியிலையுமே. டெய்லியுமே ஒரு 10-15 பூக்கிட்ட எல்லா செடியிலையுமே தனித்தனியாக இருக்கும். இன்றைக்கி ஏன் எனக்கு இந்த மாதிரி கிடச்சதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை இன்றைக்கி எனக்கு லக்கிலையோ என்னமோ, பட் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு பூஜை இன்றைக்கி பண்ணலாம். என்னென்ன பூ கிடச்சதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ரோஸ் கிடச்சிது. அப்படி பார்க்குறதுக்கு ரெட் கலர் ரோஸ். அது நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின அந்த ரோஸ் செடி. அதுக்கப்புறம் ஜீனியா. ரோஸ்லேயே வந்துட்டு இன்னொரு மொட்டு இருந்தது, அது மலரலை. ஸோ அதனால் அதை நான் விட்டுட்டேன். ஜீனியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ஜீனியா, அது குட்டியாக தான் இருந்தது, அதனால் அதை நான் பறிக்கலை. அதுக்கப்புறம் வெள்ளை செம்பருத்தியில் ஒரு 2 செம்பருத்தி எனக்கு கிடச்சிது. பிங்க் கலரில் வந்து 1 கிடச்சிது. ஜாதி பூவில் வந்து ஒரு 4-5 பூ கிடச்சிது. அதுக்கப்புறம் சங்குப்பூ இதெல்லாம் வந்து ஒரு 2 பூ கிடச்சிது. இன்றைக்கி ஏதோ பரவாயில்லைங்க, எனக்கு 1-2 தான் கிடச்சிதுங்கிறதுனால சந்தோஷம்தான். பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, டெய்லி கிடச்சி இன்றைக்கி எனக்கு கிடைக்கலையேங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பூஜைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வேறு என்ன பூ இருக்குது? இப்போ நான் பறித்ததில் வந்து என்ன சொல்கிறது, வாடாமல்லி வந்து மேக்ஸிமம் சாமிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, தெரியும். அதுக்கப்புறம் வேறு என்ன பூ இருக்குதுன்னா, கிருஷ்ணகமலம் ஒரு 2 பூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். காலையிலே மொட்டு இருந்தது, இருக்குதான்னு பார்க்கலாம். அப்புறம் ஜாதி பூ வந்து ஒரு 5-6 பூ கிடச்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம், அதையும் பறிச்சுக்கலாம். வேறு என்ன பூ இருக்குதுன்னு பார்த்தா எதுவும் இல்லை, இதுதான் கிடச்சிது, சந்தோஷம். சங்குப்பூ இன்னும் 1 இருக்குது, அதை எடுத்துக்கலாம். எல்லா டைம்லேயுமே நமக்கு பூ கிடச்சிடாதுல்ல. நம்ம எவ்வளோ தான் பார்த்து வளர்த்தாலும் ஒரு டைமில் நமக்கு எப்போ கிடைக்கணும்னு இருக்குதோ அப்போ தான் கிடைக்கும். கிருஷ்ண கமலம் பார்த்திங்கன்னா வளரவே வளரல, ரொம்ப நாளாக அது அப்படியே தான் இருந்தது. அந்த கம்பு மட்டும்தான் இருக்கும். லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாங்கும்போது பதியம் போட்டு வைக்கிறப்ப பார்த்தா ஒரே ஒரு குச்சி மட்டும் தான் இருந்தது, அதில் ஒரே ஒரு லீஃப் மட்டும் தான் இருந்தது. ரொம்ப நாளாக அது மட்டும்தான் இருந்தது. இது வளர வைக்கிறதுக்குள்ளே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ 4-5 பூ டெய்லி கொடுக்குறப்ப, அப்பா நம்மளாலையும் ஒரு உயிரை வளர்த்து நல்லபடியாக கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே, நீ கீழே போய் தான் பார்க்கணும் என்னென்ன பூ இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக கீழே வந்து நிறைய பூ செடிலாம் நான் வைக்கலை. வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா, கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா 7 days ரோஸ் இருக்குது, நித்திய கல்யாணி இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக பூஜைக்கு வைக்கிற மாதிரினா எதுவும் பெருசாக இல்லை. இப்போ இருக்கிற பூவை மட்டும் வச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து ஜாதி பூ வைக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஆனால் கண்டிப்பாக வந்து பூஜைக்கு வந்து வெத்தலை வைப்பாங்க, வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. பூஜைக்கு அவங்களும் செய்வாங்க. இன்றைக்கி நான் அதை செய்யலான்னு பார்க்குறேன். பூஜைக்கு ஒரு 2 வெத்தலை மட்டும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அழகாக இருக்குது இந்த வெத்தலை பார்க்குறதுக்கு, அப்படி க்ரீனிஷாக இல்லை பார்க்குறதுக்கு. இந்த தோட்டத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த க்ரீனிஷை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு பூச்சி, அது என்ன பூச்சின்னு தெரியல, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. சரி, அப்படியே கீழே போகலாம். கீழே போய் பார்த்தா என்னென்ன இருக்குது. அங்கன் பேப்பர், அதுக்கு ஒரு பாட்டு வாங்கணுங்க. பாட்டும் வாங்கலை, மண்ணும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நிறைய செடிங்களுக்கு வந்து செடியை வளர்த்து வச்சுருக்கேனே தவிர அதுகளுக்கு பெருசாக எதுவும் கொடுக்குற மாதிரி எதுவும் நான் பண்ணலை. அதாவது தொட்டி மண் இதெல்லாம் நான் ரெடி பண்ணணும், அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு. இது வந்து 7 days ரோஸ் சொன்னேன் இல்லையா, அதில் 2 மட்டும்தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி இது போதும்.